போட்டு அம்மா அம்மான்னு கத்தி ஏழு பிராணம் வாங்கிட்டு இருக்கேன். கால கண்ணு கத்துனா அதோட அம்மா பால் கொடுக்குது. எனக்கு ஏது அம்மா அம்மா நீதானே, அதனாலதான் அம்மா அம்மான்னு உன்னை கூப்பிட்டேன். பதிக்கு வேறு சொல்லு. சோரா ஏண்டே உன்னை இந்த அக்கராரத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கப்படான்னு சொல்லிருக்கா இல்லையா? சொல்லுடி. ஆமா, இன்னைக்கு மட்டுமா சொல்றேன். தினக்காலத்துக்கு சொல்ற வார்த்தை தானே அது. தினக்கால சொன்னது உன்னை மிரட்டுறதுக்காக. இப்ப என் மனசார சொல்லிட்டேன். இனிமே நீங்க வரக்கூடாது, போயிடு. வந்தா என்ன செய்வேன்? காலை ஒடிக்க சொல்றேன். அப்புறம் முத்து வரிசையாட்டம் பல்ல வச்சுட்டு குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு என்னை ஏமாத்தி வாங்கி வாங்கி தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்க பாரு, அந்த பல்ல ஒடிக்க சொல்றேன். அப்புறமா ஏண்டே என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்க? ஆச்சாரம் நிறைஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேய பிடாரியே. இந்தா இக்ரோண்டு குத்தத்துக்காக என்ன நீ காலையிலேயே ரொம்ப வஞ்ச. தெருவு 4 சனம் போற வர இடமாச்ச உன்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டே இருந்தா அதே நீ மனசுல கருவம் கட்டிக்கிட்டு என்ன ரொம்ப திட்டிக்கிட்டு போறிய. என்ன உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏண்டே என்கிட்ட நீ மனசு நினைக்கிற மரியாதையா போயிடு. பசுக்கு நேரத்துல எங்க போய் சொல்ற? எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து சாப்பிடு போ. ஏன் எனக்கு என்ன தலையெழுத்து? என் வீடு இருக்கிறப்ப நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? எதுடி உன் வீடு? இதுதான் உன் தோப்பம் கட்டி வச்ச வீடாக்கும். என் தோப்பை எப்படி கட்டுவான்? என் ஆயாதான் கட்டி வச்சிருக்கேன். யாரு ஓய? நீதான். நான் தானே. நான் சொல்றேன், நோக்கு ஒண்ணுமே சோறு போட மாட்டேன், மரியாதையா போயிடு. சோறு போட ஆயான்னு உன் கால ஒண்ணும் விழுந்து கஞ்ச போறது இல்ல. போட்டா போடு, இல்லாட்டி போ. நான் இங்கேயே பட்டினி கிடந்து சாவறேன், உன் கையால கொண்டு போய் வச்சுக்கிறேன். கேட்டி அடிப்பது இவளுக்கு போட்டு போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறா பாத்தியோ இல்லையோ? இவளை கொண்டு போய் நான் வைக்கணும். சரி சரி, உள்ள இவளுக்காக ஏதாவது எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? அவளும் கேப்போ, நீயும் போட சொல்வே. எனக்கு நல்லா தெரியும், நிறைய எடுத்து வச்சிருக்கேன். கொண்டு வந்து போடுறீ. நிஜமாவா? ஆமாடி, என் காலையே சுத்தன சனி இல்லன்னு எப்படி சொல்றது? சீரம் உண்டா? இந்தாடி போட சொல்லிருக்கேன், தின்னுட்டு ஓடு. இனிமே இந்த பக்கம் வரப்படாது. இதுதான் உனக்கு கடைசி சோறு. பெரிய மனுஷி தன காலம் பெரிய பூசையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. வராத போவாத, இதுதான் கடைசி சோறு. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லப்படாது. பாவம், அதுவும் உன் வாயில இருந்து வரப்படாது. வந்தா என்னடி பழிச்சுடும். இந்த நியாயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. மீனை கொண்டு வந்து ஆத்துக்குள்ள விட்டுட்டியடி. ஐய, நம்ம வீட்டு கிணத்துல கூட தான் மீன் மேயுது. குளிக்க கொள்ள சமைக்க ஏன் பூச வரைக்கும் அந்த தண்ணி தானே எடுக்கிற. அது மட்டும் என்னவா? விடுவியா சும்மா அதையே தோணு பேசிக்கிட்டு. இதுதானே உங்ககிட்ட கெட்ட பழக்கம். தடுபடி. ஆமா, பாவாசம் எங்க? பாவாசம் நீ கட்ட கேடுக்கு பாயாசம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணுமா? ஏன் இல்லைங்கிற? இன்னைக்கு நடந்த பூசைக்கும் சொன்ன மந்திரத்துக்கும் பாவாசம் உண்டு. நீ என்னடி கண்ட? மந்திரத்தையும் பூஜையும் அதான் எல்லாருமா சேர்ந்து கத்துனாங்களே. எடி கத்துன? கோயிந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹா, அந்த மந்திரத்துக்கும் பாவாசம் உண்டு. கேட்டியா? எந்த மந்திரத்துக்கு என்ன நைவேத்தியங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா பாத்தியோ? அதுக்கிட்டும் இந்த அசடு மந்திர சொன்னாங்க பத்தியோ? எங்கேயோ பிறக்க வேண்டியோ, எங்கேயோ பிறந்து என் பிராணனை வாங்குறாளேடி. அதுக்கிட்டும் பாயசம் வச்சிருக்கேன் இல்லையா? நிறைய எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வந்து போடுறே. ஏண்டிமா செல்லக்கண்ணு, அந்த மந்திரத்தை இன்னொரு தடவை சொல்லிடி கேட்போம். கோயிந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹா. பிடாரி பிடாரி, எங்க ஆத்து குழந்தைகளுக்கு 10 தடவை சொன்னாலும் வரல, ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே சொல்றியேடி. நீ நல்லா இருப்படி, நீ போற இடம் நல்லா இருக்கும். இந்தாடி பாவாசம், இப்படியே உட்காந்து தின்னு. மொச்சக்கட்ட மாதிரி முடிய வச்சு நான் திங்கிறத நீ பார்த்தேன்னா என் வகுத்த வலிக்கும். உன் வகுத்த ஒண்ணு வலிக்க வேண்டாம், நான் உள்ள போறேன்டி.